ஓம் சாந்தி. 28/10/2023 இன்றைய முரளியிலிருந்து கேள்விகள். முதல் கேள்வி, தாய் தந்தை மீது ஏன் பலி ஆக வேண்டும்? முதல் கேள்வி முரளியில் வந்தது. ஏன் பலியாகணும் அவங்களுக்கு? அதனுடைய பதில் என்னன்னா, தந்தை பிரம்மாண்டத்தின் அதிபதி ஆவார். நாம் கூட பிரம்மாண்டத்தின் அதிபதி ஆவோம். பிறகு தந்தை கூறுகிறார், குழந்தைகளாகிய உங்களை நான் இந்த உலகத்திற்கே எஜமானர் ஆக்குகிறேன். அப்படிப்பட்ட தாய் தந்தையிடம் பலியாக வேண்டும். புரியுதா? 2 இடத்துக்கும் எக்ஸ்ட்ராவே நமக்கு கொடுக்குறாரு இல்லையா? பிரம்மாண்டத்துக்கும் அதிபதி ஆக்குறாரு, இந்த உலகத்துக்கும் அதிபதி ஆக்குறாரு. அப்படிப்பட்ட தாய் தந்தை கிட்ட ஏன் நம்ம பலியாகக்கூடாது? அதனால அப்படிப்பட்ட தாய் தந்தை கிட்ட அர்ப்பணம் ஆக வேண்டும். 2வது கேள்வி, முயற்சி எது வரைக்கும் நடக்கும்? இப்போது என்ன முயற்சி செய்ய வேண்டும்? யஜ்யம் உள்ளவரை முயற்சி நடந்து கொண்டுதான் இருக்கும். பாபாவும் நமக்கு திருத்திக்கிட்டு தான் இருப்பார், நம்மளும் முயற்சி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும் இல்லையா? அவரும் நம்மளை திருத்துறதுக்கு நிறைய முயற்சி செய்கிறாரு, நாமளும் திருந்துறதுக்கு நிறைய முயற்சி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். இது யஜ்யம் இருக்கிற வரைக்கும் இது நடக்கும். கோவிலில் இருக்க தகுதி உடையவராக ஆக்குவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். கோவிலுக்கு அந்த தகுதி உடையவராக ஆகிறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். குரங்கு நிலையிலிருந்து கோயிலுக்கு சமமாகும். 3வது கேள்வி, யாருக்கு தாரணை ஆகாது? இந்த ஞானம் யாருக்கு தாரணை ஆகாது? யார் ஸ்ரீமதப்படி நடப்பதில்லையோ அவர்களுடைய புத்தியில் ஒருபொழுதும் தாரணை ஆக முடியாது. ஸ்ரீமதத்துக்கும் நம்ம கடைபிடிக்கிறதுக்கும் கனெக்ஷன் இருக்கு. 4வது, யாருக்கு எந்தவித மாயா வர முடியாது? யாருக்கு சர்வசக்திவான் தந்தை துணையாக இருக்கின்றாரோ அவர்களுக்கு சர்வ பிராப்திகளும் இருக்கின்றது. அவர்களுக்கு முன்னால் ஒருபொழுதும் எந்த விதமான மாயாவும் வர முடியாது. எங்கு தந்தை இருக்கிறாரோ, எங்கு அவருடைய பிராப்திகள் இருக்குதோ அங்கு மாயா வராது. 5வது, பாப்தாதா யாருக்கு வாழ்த்துக்கள் கொடுக்கிறார்? யார் பிராப்திகளின் அனுபவத்தில் இருந்து மாயாவிற்கு விடை கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு பாப்தாதா மூலம் ஒவ்வொரு அடியிலும் வாழ்த்து கிடைத்து கொண்டே இருக்கும். நீங்க மாயாவை ஜெயிச்சிட்டீங்கன்னா பாபா கிட்ட வாழ்த்துக்கள் வாங்கிக்கிட்டே இருக்கலாம். அடுத்து ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். ஃபர்ஸ்ட், ஒருவேளை ஸ்ரீமதப்படி முழுமையாக நடந்தால் டேஸ் ஆகிவிடலாம், உயர்ந்தவர்களாக ஆகிவிடலாம். 2வது, புரிய வைத்தால் கூட டேஸ் ஏறும். புரிய வைத்தால் கூட புத்தியில் போதை ஏறும். அடுத்து 3வது, யார் டேஸ் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவருக்கு தந்தையிடமிருந்து டேஸ் அடைவார்கள். அவர்கள் தந்தையிடமிருந்து டேஸ் அடைவார்கள். யார் ஞானத்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர் ஆஸ்தி அடைவார்கள். தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைவார்கள். ஞானத்தை ஃபர்ஸ்ட் ஏற்றுக்கணும், அப்பதான் சொத்து கிடைக்கும். 4வது, ஞானம் தானம் செய்வதில் டேஸ் ஆக வேண்டும், மகாரதி ஆக வேண்டும். அடுத்து 5வது, உண்மையில் காமசிதையில் அமர்வதால் ஆத்மா டேஸ் ஆகிவிடுகிறது, ஷியாமாயிடுது, கருப்பாகி விடுகிறது. 6வது, டேஸ் மற்றும் டேஸ் செய்யுங்கள், அப்போது வீண் எண்ணங்கள் முடிந்துவிடும். சுய சிந்தனை மற்றும் பிரபு சிந்தனை செய்யுங்கள், அப்பொழுது வீண் சிந்தனை முடிந்துவிடும். ஓம் சாந்தி.